இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மண் சட்டியில் செஞ்ச பூண்டு குழம்பு. இது 15-20 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சிடலாம். ஒரு எலும்புச்சம்பழத்து அளவு புளியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துடுறேன். அதுக்குள்ளே இருக்க எல்லா பெரிய பெரிய புளியெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் வச்சிடலாம். இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் நான். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இல்லை நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டியில் ஃபஸ்ட்டு சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, இது 2த்தையும் சேர்த்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2த்தையும் சேர்த்து நல்லா அதோடைய மனம் வெளியில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறணும். எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதை அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம இதை எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பவுடராக்கி எடுத்துக்கிறணும். இப்போ அடுத்து அதே மண் பாத்திரத்தில் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்ல எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதில் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரொம்ப சேர்த்திங்கன்னா கசந்துரும், 1/4 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 20 கருவேப்பிள்ளையோட இலை அதுவும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 25 பூண்டு அதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா அதுவே போதும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இதில் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி வதக்கி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். அப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்காக இதில் நல்லா தக்காளி மசைய வேகணும், அப்போ தான் நல்லா சுவை நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி மசாலா புளி எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டும். கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா கொலன்னு அந்த கிரேவி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம முதலையே சீரகத்தையும் மிளகையும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை 1க்கு 2 அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சேர்த்ததுமே எண்ணெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை 15-20 நாள், ஏன் 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இந்த பூண்டு குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஜாக்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.